வணக்கம் மாமே. மறுபடியும் இந்த வருஷத்தோட கடைசியில் ஓகே ஒரு 2 வாட்டி இதை ட்ரை பண்ணிட்டேன். இதை இன்னும் கடைசியாக ஒரே வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஜொமேட்டோவில் அண்ட் ப்ளஸ் ரேப்பிடோ ப்ளஸ் சேர்த்து 7 டேஸில் 10,000 சம்பாதிக்கிற சேலஞ்சு. இன்கேஸ் நான் 7 நாளில் 10,000 அடிக்கலைன்னா இந்த முகத்தை தாடியெல்லாம் எடுத்து மீசையெல்லாம் எடுத்து க்ளீன் ஷேவில் நான் பார்ப்பேன். இதை க்ளீன் ஷேவ் பண்ணோன்னா கொஞ்சம் பயப்படுவேன். அந்த பயத்திலே ஓட்டிடுவேன்னு நம்புகிறேன். ப்ளஸ் ChatGPT என்னை போட்டு வச்சு செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு நீ ராங், நான் கன்சிஸ்டன்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறேன். ஹெல்மெட்டில் GoPro செட் பண்ணியிருக்கேன். முழுசாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அங்கங்கே கிளிப்பிங்ஸ் போடுறேன் போயிட்டு வந்த ஜேர்னியை. மறக்காமல் லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. நான் மோஸ்ட்டாக கேட்க மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு, லைக் பண்ணிவிடு இந்த வீடியோவுக்கு. ஏன்னா எஃபோர்ட் போட்டு போடுற வீடியோ. ஃபஸ்ட் ஆர்டர் விழுந்துருச்சு. இந்த சேலஞ்ச் வந்து 22 டிசம்பர்லேருந்து 28 அந்த 7 நாள் நடுவில் ஒரே ஒரு நாள் கிறிஸ்மஸ்ஸு. ஸோ 28க்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு பிளானு. 22 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹெல்மெட்டு GoProலாம் மாட்டிகிட்டு போகிறேன். நல்லா ஃபுல் மோட்டிவேஷனோடு போகிறேன். போயிட்டு நல்லா ஏர்னிங்ஸு. என்ன இதுனா இதுக்கேற்ற மாதிரி நான் ரொம்ப நாள் ஜொமேட்டோ ஓட்டலை. கடைசியாக சேலஞ்ச் பண்ணப்போ ஓட்டினது. அதுக்கப்புறம் நான் ஓட்டவே இல்லை. ஸோ வெல்கம் பேக் ஆஃபர்னு ஒன்று க்ரியேட் பண்ணி ஃப்ளாட் பேனா என்ன கணக்குனா, எவ்வளோ ஆர்டரு, பெரிய ஆர்டராக இருந்தாலும் சின்ன ஆர்டராக இருந்தாலும் கன்ஃபார்ம் உனக்கு ஒரு ஆர்டருக்கு 70 ரூபா அப்படின்ற மாதிரி. ஸோ நான் 1 கிலோமீட்டர் போய் டெலிவரி பண்ணாலும் எனக்கு 70 ரூபா, 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போய் டெலிவரி பண்ணாலும் எனக்கு 70 ரூபா தான். ஃபஸ்ட் டே ஃபுல்லாக ஃப்ளோ போயிட்டே இருக்குது. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீக்கில் போகுது பர்ஃபார்மன்ஸு. டே 1ல் நான் மொத்தமாக சம்பாதிச்சது இன்சென்டிவ்லாம் சேர்த்து 1885 ரூபாய்க்கு ஓட்டிட்டேன். இன்றைக்கும் ஜொமேட்டோ தான் ஓட்ட போகிறேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ரேப்பிடோ ஓட்டலான்னு இருந்தேன். ஆனால் ஜொமேட்டோவில் இன்சென்டிவ் நல்லாவே இருக்கிறதுனால இப்போதைக்கு வேலை டென்ஷனாக பிடிக்காமல் இருந்தாலும் ஒரு ஆர்டருக்கு 70 ரூபான்ற மாதிரி ஒரு இன்சென்டிவ் ஆஃபர் போயிட்டுருக்கிறதுனால நான் ஜொமேட்டோவே இன்றைக்கும் கண்டினியூ பண்ண போகிறேன். செகண்ட் டே ஏன்னு தெரில, ஒரு மாதிரி டயர்டாயிடுச்சு. ஃபஸ்ட் நாள் வேலை செஞ்சதுக்கே டயர்டாயிடுச்சு. எனக்கு ரெக்கார்டும் பண்ண தோணலை. இவன் ஒரு வேலை ChatGPT நம்மளை சொன்னது உண்மைதானோ, சேவ் பண்ணணும் ஒரு பக்கம் பயம். டே 2வோட இன்கம் வந்து 1140 ரூபா. இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது, எல்லாம் சொன்னது சரியாயிடும், நம்ம வேறு கரெக்டாக இருக்கணும்னு இதுக்கப்புறம் டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஃபுல் மோட்டிவேஷன் ஏற்றிக்கிட்டு 3rd டே போகிறேன். ஃபுல் ரேஜ் மோடு. ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கு, நல்லா தான் வர ஆரம்பிக்குது. ஆர்டர்லாம் டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஈவினிங்கு என்னடா எல்லாமே நல்லா போகுது, ஆர்டர்லாம் நிறைய வந்துனுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஒரு ரோடோட மேடில் வந்து ஏற்றி இறக்கும்போது மொபைல் ஸ்டாண்டு சைடில் தானே நம்ம ஸ்டாண்டு இது பண்ணி வச்சுருப்போம், அந்த ஸ்டாண்ட்லேருந்து கீழே வந்துடுச்சு. சரி வண்டியை ஓரம் கட்டி இப்படி திரும்புகிறேன், மொபைல் மேலே அப்படியே கார் ஏறிடுச்சு. சரி ஓகே போயிட்டு மொபைல் எடுத்து பார்த்தா முன்னாடி கேமரா மேலே டாப்பில் எல்லாம் நசுங்கி கிடக்குது. ஃபுல் மோட்டிவேஷன் ஏற்றி போனால் டொபக்குன்னு வந்து டொமால்னு முட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டாண்ட் இல்லைன்னா எனக்கு மேப் வியூ காண்டாக இருக்கும். ஓகே இவ்வளோ பண்ணிட்டோம், ஃபோன் உடையிற அளவுக்கு ஆயிடுச்சு, இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது போட்டுருவோம், இல்லைன்னா அது கூட இல்லைன்ட்டு காலைல சீக்கிரம் எழுந்துச்சி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டை ரெடி பண்ணோம். காலையிலே சீக்கிரம் கிளம்பி ரிச்சி ஸ்ட்ரீட்டு போயிட்டு அங்கே ஒரு மொபைல் பவுச்சு ஃப்ரண்ட்டில் மாட்டுற மாதிரி பேக்கோட பெல்ட்டு வச்சு மாட்டுற மாதிரி இருக்கும், அந்த பவுச்சை வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே டெலிவரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு நான் என் லொக்கேஷன் போய் ஜொமேட்டோ ஆன் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஃப்ளாட் பேவே ஏற்றுட்டான். ஸோ ஓட்டுற ஆர்டர் காசு. டே 4 வந்து டே 3 சொல்லலை, மொபைல் ட்ராப் ஆச்சுல, நீ நல்லா தான் ஓட்டினேன். அன்னைக்கு மட்டும் இன்கம் வந்து 1820 ரூபா. இப்போ டே 4ஓட இன்கம் வந்து 1326 ரூபாய்க்கு ஓட்டினேன். டே 5 சரி என்னடா ஆர்டர் ஸ்லோவாக இருக்குதுன்னு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் ஓட்ட ஆரம்பிக்கிறேன். ஆர்டரே வரல. கிட்டத்தட்ட 2 ஹவர் சேர்த்து மொத்தமாக 2 ஆர்டர் பார்த்துருப்பேன். 100 ரூபா தான் வந்துருக்கும். ரெஸ்டாரண்ட்லாம் லேட் ஆகுது, எல்லாம் லேட் ஆகுது. அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நைட்டு கொஞ்ச நேரம் ரேப்பிடோ ஓட்டுருவோம், ஆயுதத்தை கையில் எடுப்போம் அப்படின்னு. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து கொஞ்ச நேரம் ரேப்பிடோ ஓட்டினேன். 6 ஆர்டர் ஓட்டியிருப்பேன், 5லேருந்து 6 ஆர்டர் ஓட்டியிருப்பேன். அதில் கொஞ்சம் நல்லா அந்த ஒரு 2 ஹவர்லேயே நல்ல இன்கம் வந்தது. ப்ளஸ் எனக்கு டிப்ஸாகவும் நிறைய வந்தது. ஸோ அன்றைக்கி நைட்டு ஜொமேட்டோவில் இன்கம் வந்து 1269 ரூபா. ரேப்பிடோவில் அன்றைக்கி மிட் நைட் ஓட்டினதுனால 2 நாள் டேட்டும் சேர்த்து அப்போ மட்டும்தான் நான் ஓட்டினேன். ஸோ
ஸோ அதில் வந்து 470 ப்ளஸ் டிப்ஸ் வந்தது. டிப்ஸை நான் கடைசியில் சொல்கிறேன். டே 5ல் வந்து 1739 ரூபா வந்தது. ஸோ இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 2 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 2500 3000 ரூபா தான் அடிக்கணும், பேலன்ஸ் வந்து நம்ம அடிச்சாச்சு அப்படின்ட்டு. 2 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டா போதும் எனக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணுறோன்னு தெரிஞ்சிச்சு. நான் பாட்டுன்னு ஓட்டுறேன் கம்முன்னு சைலண்ட்டாக. ஆர்டர் கம்மியாக போடு லேட்டாக போடு என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் ஓட்டிடணும். என்னோட டே 6ஓட இன்கம் வந்து 1153 ரூபா. லாஸ்ட் நாள் எப்படியாவது ஓட்டிடுவோம், ஓட்டி முடிச்சிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சுது. இந்த வாட்டி கண்டிப்பாக அச்சே ஆகணும், என் தாடியை நான் இறக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி. ஸோ லாஸ்ட் டே வந்து காலையில் லன்ச் டைம் ஓட்டிட்டேன். லன்ச் டைம் ஓட்டிட்டு கிட்டத்தட்ட ஈவினிங் வந்து ஒரு 300-400 ஓட்டினா போதும் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. 10,000 தொடணும்னா அப்படின்ட்டு நான் ஒரு சின்ன கணக்கு போட்டு வச்சுருந்தேன். ஈவினிங் கொஞ்சம் நேரம் ஓட்டா வந்துடும். ஈவினிங் ஓட்டுறேன் ஒரு 9:30 போல். நான் ஓட்டின எல்லா காசு டிப்ஸு காசு எல்லாத்தையும் உட்காந்து கேல்குலேட் பண்ணுறேன். 10,000 தாண்டிடுச்சு. தாண்டினோடனே மொதல் வேலையாக ஜொமேட்டோக்கு ஆஃப் பண்ணிட்டு எப்பா கும்பிடு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு 10,000 அச்சீவ் பண்ணிட்டேன். ஒரு வழியாக அடிச்சிட்டாண்டா அப்படின்ட்டு. டிப்ஸு வந்து ஜொமேட்டோவில் வந்து மொத்தமாக 490 வந்தது அந்த வீக் ஃபுல்லாக சேர்த்து. கேஷ் ப்ளஸ் அந்த ஜொமேட்டோ வேலெட்டில் போடுறது சேர்த்து ஒரு 490 வந்தது. ரேப்பிடோவில் அன்றைக்கி ஒரு நைட்டு மட்டும் ஒரு 6 ஆர்டர் 7 ஆர்டர்லேயே 110 ரூபா டிப்ஸ் வந்தது. ஸோ மொத்தமாக டிப் அமௌண்ட்டு கரெக்டாக ஒரு 600 ரூபா வந்துருச்சு. 600 ரூபா வந்துருச்சா. அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ சொகுசாக தூங்குறாங்க. இந்த வாரத்தோட மொத்த அமௌண்ட் 1885, 1140, 1820, 1326, 1739, 1153, 988 ப்ளஸ் இன்சென்டிவ் ஒரு 600 சேர்த்தா 10,651 ரூபா. அப்பாடா அச்சு முடிச்சிட்டோம். நான் ரொம்ப எதிர்பார்த்துருப்பீங்க நான் இந்த சேலஞ்சில் தோற்று க்ளீன் ஷேவ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. க்ளீன் ஷேவ் பண்ணி இந்த முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். நான் வேணால் ஒன்று பண்ணவா, ஒரு வேளை இந்த வீடியோக்கு 1000 கமெண்ட் வந்துச்சுன்னா, ஏன்னா எப்படியும் வராது, ஒரு வேளை இந்த வீடியோவில் 1000 கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வரேன். மீசை இல்லாமல் தாடி இல்லாமல் முழுன்னு உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ. மறந்துடாதீங்க, ஃபுல்லாக வீடியோ பார்த்தவங்க 1000 கமெண்ட்ஸ் வந்தால் நான் ஷேவ் பண்ணி அடுத்த வீடியோ போடுவேன். ஸோ டாட்டா பை பை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.